அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை. பிஹம்தில்லாஹி பிஃபضலிஹி ததிம்மு ஸாலிஹாத். அல்லாஹுடைய கருணை கொண்டும் அல்லாஹுடைய ஃபضலை கொண்டும் தான் நற்காரியங்கள் நிறைவு பெறுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய கருணை கொண்டு நல்ல காரியங்களை செய்ய நமக்கு ஒரு பெரிய சான்ஸ் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நிஜமாக வரும்போதே ஒரு செய்தி சொன்னாங்க, தாங்க கவனிச்சிருக்கலாம். இப்போ தான் நாம் மக்காவுக்குள்ளே வர்ற மாதிரி தெரியுது, ஆனால் எப்படி நாள் போகும்னு தெரியாது, இப்போ தான் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு அப்படி தான், அதே நினச்சி தான் கவலையாக இருக்குது. இப்போ இன்னொன்று இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா நிஜமாக நாளைக்கு புதன்கிழமை தாயிஃபுங்கிறாங்க, வியாழன் ஒரு நாள், வெள்ளிக்கிழமை மதீனாங்கிறாங்க. அதுக்குள்ளே நாள் ஓடின மாதிரி இருக்குன்னு ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது. இன்னும் நாட்கள் நீளாதா அப்படின்னு வரும்போதே அவங்க சொன்னாங்க. நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல. பாருங்கப்பா, நம்ம ஒரு வாரத்துக்கு மேலே, ஒரு வாரம் ஓடிடுச்சு, 8 நாள் ஆயிடுச்சு. எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. எனக்கு எப்படி ஆசையாக இருக்கேன், இன்னும் இப்படி நாட்கள் நீளாதா, இன்னும் சில நாட்கள் தங்குற மாதிரி வாய்ப்பு கொடுக்க எல்லாம் கிடைக்காதா அப்படின்னு. ஏன்னா இந்த ஹரமில் நம்ம தங்கி இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே மேலானது. புரண்டு படுக்கும்போது ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்க 1 லட்சம், திரும்ப அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க, தண்ணி குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க 1 லட்சம். எல்லாமே நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஹைர், அல்லாஹ்ட ஷுக்ர். அல்லாஹ்க்கு இவ்வளோ நமக்கு நசீபாக்கணும்னு ஷுக்ர் செய்வோம். லயின் ஷக்கரத்தும் லா அஸீதன்னக்கும். நீங்கள் நன்றி செலுத்தினால் மேலும் மேலும் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு மேலும் இந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் நசீபாக்குவான் இன்ஷா அல்லாஹ். நம்ம குரூப்பில் எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் சில பல கோரிக்கைகள் இருக்கும். நினைப்பு வரும்போதெல்லாம் நான் அதை நினச்சி துவா செஞ்சுக்கிறேன். எப்போ நான் கையேந்துக்கிற பொழுது முதல்ல நான் யாரெல்லாம் இங்கே வந்திருக்காங்களோ அவர்கள் என்னென்ன கோரிக்கைகள் உங்களிடத்துல கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வைரப்பே. அவங்க செல்லுகிற பொழுது மகிழ்ச்சியாக செல்லக்கூடியலாக்கிறியா அல்லா அப்படின்னு அல்லாட்ட துவா செஞ்சுட்டே இருக்கேன். நீங்களும் எல்லாரும் துவா செய்யுங்க. இது துவாவுக்காக தான் அல்லா நம்மளை கூட்டி வந்திருக்கான்னு நினச்சிப்போம் இன்ஷா அல்லா தாலா. இன்னும் சில முக்கியமான ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எல்லாரும் டூர் போகிற மாதிரி அங்கேருந்து நம்ம கிளம்பி ஒரு டூர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நம்ம இல்லை அதே மாதிரி பழைய மாதிரியே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த உம்ராவுடைய பயணத்துக்கு ஒரு மதிப்பில்லாமல் போயிடும். இது உம்ராவுடைய பயணம் என்பது குறிப்பாக இளைஞர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், திருமணமாகாத இளைஞர்களும் இருக்கிறீங்க, திருமணமான இளைஞர்களும் இருக்கிறீங்க. நினைப்பு வச்சுக்கோங்க, இந்த உம்ராவுடைய பயணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். நம்ம வாழ்க்கையை எப்படி பிரிச்சுக்கணும், உம்ராவுக்கு முன்னாடி உம்ராவுக்கு பின்னாடி 2 ஆயிடணும். கவனிச்சிங்களாம்மா? எல்லாம் கவனிங்க. அம்மா உட்கார இடம் கொடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த உம்ராவுக்கு முன்னாடி இருந்தது வேற, இந்த உம்ராவுக்கு பின்னாடி இருந்தது வேற. நம்ம வாழ்க்கையை மாற்றணும். நம்ம பிறர் நமக்கு சொல்லி அறிவுரை சொல்லி நம்மளை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் நமக்கு அறிவு கொடுத்துருக்குறான், ஞானங்கள் கொடுத்துருக்குறான், பயான்கள் கேட்குறோம், குர்ஆன் எத்தனையோ கேட்குறோம், ஹதீஸ் எத்தனையோ கேட்குறோம். நாம் செய்வதில் எது மிகச் சிறந்தது, நாம் செய்வதில் எது உகந்தது அல்ல அப்படின்னு நமக்கே தெரியும். நாமளாக மாற்றிக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு உறுதி எடுத்துக்கணும். முடிஞ்சால் நோட்டில் குறிப்பெடுத்துக்குங்க, பேப்பரில், நோட்டில். இன்ஷா அல்லாஹ் நான் உம்ரா முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னே, யா அல்லாஹ் என்னை இந்த மாதிரி வாழ செய்யலாம் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. கட்டாயமாக இதை விளையாட்டுக்கு சொல்லலை, நீங்களும் எழுதுங்க, நானும் எழுதுகிறேன். என்னிலும் சில மாற்றங்கள் வரணும்னு நான் நினைக்கிறேன், அதையும் எழுதி வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. என்ன செய்யணும், யா அல்லாஹ் இனிமேல் நான் இப்படி நடந்து கொள்வேன், இனிமேல் நான் இந்த மாதிரி செஞ்சு கொள்வேன், இனிமேல் நான் எல்லாருக்கும் ஓப்பாக நடந்து கொள்வேன், எல்லாருக்கும் ஹிதுமத் செய்வேன். என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுட்டு அதை கொண்டு போய் காபால்ட்டு கேளுங்க. யா அல்லாஹ் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கணும், உனக்கு பிரியமாக நல்லடியாராக வாழணும், நான் எப்படி வாழ்ந்தால் நீயும் ரசூலும் பிரியப்படுவீர்களோ அப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன் அல்லாஹ், இதை எனக்கு நிறைவேற்றி கூட அல்லாஹ் அப்படின்னு சொல்லி காபாவுடைய வாசலில் வச்சு ஒரு துவா செஞ்சுட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் நோட்டில் குறிப்பிடுங்க, அந்த நோட்டை ஜோப்பில் வச்சுக்கோங்க. காபாவில் போய் வச்சு ஒரு உறுதி எடுத்துங்க அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ் நான் இதை செய்வேன்னு உறுதியை செய்கிறேன், அந்த உறுதியை நிறைவேற்றி கொடுக்கறது ஒன்று பொறுப்பு. உதாரணமாக நான் சொல்கிறேன், எப்படின்னு கேட்டுங்க. ஒவ்வொருத்தரும் நான் உதாரணமாக நான் சொல்கிறேன். இனிமேல் ரப்பே இந்த உம்ராவை முடித்து எப்போ வீட்டுக்கு போனால் அப்போ இருந்து ஒரு தொழுகை கூட நான் கலாவாக்க மாட்டேன். இந்த உறுதியெல்லாம் எடுத்துக்கோமா இன்ஷா அல்லாஹ் எல்லாரும். குறிப்பாக தாய்மார்களும் சரி, பெரியவங்களும் சரி, இளைஞர்கள் குறிப்பாக
திருமணம் ஆகாத இளைஞர்கள் 4 பேர் இருக்கிறீங்க. 1 2 3 நீங்கள் 1 4 பேர். மற்றவர்களும் சரி, நீங்கள் 1 கல்யாணம் ஆன இளைஞர்கள் 5 6 7 ஜி. பெரியவங்க இன்ஷா அல்லாஹ் கடைபிடிப்பாங்க, அது தக்வா உள்ளவர்கள் தான். சிறுவர்கள் மற்றவங்களாம் செய்வோமா எல்லாரும் இன்ஷா அல்லாஹ்? எஜமானே தாங்க ஜமாத்தா, அதாவது கலாவாகாமல் தோணும் மொத என்ன நினச்சிங்களா உறுதி எடுத்துக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? சாதிக்கலாமா? தொழுகை ஒரு வக்தோட கலாவாக்கடா. அதிலும் குறிப்பாக நோட்டில் எழுதுங்க இப்படியே, அதிலும் குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையை கலாவாக்க மாட்டேன். ஏன்னா தொழுகையை கலா இல்லாமல் தொழுகக்கூடியவங்க எத்தனையோ பேர்கள் மற்ற தொழுகையில் பேணுதலாக இருந்தாலும் ஃபஜ்ர் தொழுகையை கலா வைக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம் லேட்டாகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்கிறது 8 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிக்கிறது. வளைஞ்சிங்களா? இது சொல்ல குறிப்பு எடுத்துங்க நோட்டில் எடுத்து காபால வச்சு நீங்கள் அல்லாட்ட சொல்லணும். பை அல்லாட்ட கேட்போம், அல்லா கொடுத்துருவாங்க. மக்கள்கிட்டே கேட்குறோம், இதை அல்லாட்ட கேளுங்க. வளைஞ்சிங்களா? இப்போ நம்ம ஃபஜ்ர் தொழுகையை கலாவாக்காமல் தொழுவோம் அப்படின்னு உறுதி எடுத்துக்கோமா இன்ஷா அல்லாஹ்? இப்போ முதல் கலா இல்லாமல் தொழணும். 2வது குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையை கலா இல்லாமல் தொழணும். வந்தாச்சு. 3வது என்னால் முடிந்த அளவு நான் ஜமாத்தை விட மாட்டேன், பேணுதலாக தொழுவேன். இந்த அளவு ஜமாத்தை நாம் பேணணும் தொழுவோம். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அல்லாஹுடைய ஃபதுலை கொண்டு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் 50 வயசு ஆச்சு. ஒரு சில ஆரம்ப காலத்தை விட்டுருங்க, 20-30 வருஷமாக ஜமாத்தை விட்டதே கிடையாது. என்னைக்கா ஜமாத்தை விட்டுருக்கேன்னு என் பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க. அல்லாஹுடைய ஃபதுல்ல இப்போ இதுக்கு போனோம், கடைசியாக அஜ்மீர் ஷரீஃப் போனோம். அங்கே ட்ரெயினில் தனியாக தொழுறதுக்கே டைம் கிடைக்காது. அங்கே கூட இடம் ஏற்பாடு செஞ்சு அல்லாஹ்வுடைய கிருபையில ஒருத்தர் முன்னொருத்தர் பின்னாடி ஜமாத்தை அங்கேயும் தொழுதுட்டோம். எங்கேயுமே ஜமாத்தை விடுறதில்லை. என்னை அறியாமல் உடல்நிலை சரியில்லாத காரணமாகவோ வேறு ஏதாவது தவறின காரணமாகவோ விட்டிருக்கலாமோ இல்லவோ எனக்கு தெரியல. ஆனால் அல்லாஹ்வுடைய ஃபதுலை கொண்டு விவரம் தெரிஞ்ச காலத்துல ஜமாத்தையே விட்டதே கிடையாது. நான் சொன்னது தப்பாக இருந்தால் என் பிள்ளை இருக்காங்க கேட்டுங்க. புரிஞ்சுங்களா? இதிலும் குறிப்பாக எப்பயுமே நான் இமாம் இந்த மாதிரி வெளியில் சஃபரில் வந்தாலோ அல்லது இந்த மாதிரி தனியாக ரூமில் தொழுவக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலோ அல்லது பஸ்ஸில் காரில் போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டாலோ தவிர மற்ற காலங்கள் பள்ளியில் தொழுவோம் இல்லையா, அப்போ எப்பயுமே இமாமுக்கு நேர் பின்னாடி தான் நான் நிற்பேன். புறவச்சேரி மதரசால 25 வருஷம் நான் உஸ்தாதாக இருந்தோம். இமாமுக்கு நேரு பின்னாடி எனக்கு தான். நீங்கள் எப்பயும் பார்ப்பீங்க இமாமுக்கு பின்னாடி மோசடி நிற்பாங்க இல்லையா, ஆனால் எனக்கு மட்டும் சிறப்பு சார். அவர் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, நான் இமாமுக்கு பின்னாடி நிற்கணும் ஆசையாக இருக்குது, நீ தள்ளி நின்றுங்கன்னு. அப்போ 25 வருஷமும் இமாமுக்கு நேரு பின்னாடி தான் நான் நிற்பேன். நேரம் தள்ளி நின்றுக்குவார். எனக்கு வலது பக்கமோ இடது பக்கமோ நின்றுக்குவாரே ஒழிய அவருக்கு நேராக நான் தான். இப்போவும் இங்கே பல்லவட்டி வந்துட்டோம், திருப்பூரில் 4 வருஷம் இருந்தோம், பல்லவட்டி வந்தோம். எப்பயும் இடமே எங்கதாங்க, இமாமுக்கு நேரு பின்னாடி தான் நிற்பேன். வளைஞ்சுங்களா? இது என்ன சந்தேகம் என் பிள்ளைட்டு கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் பல்லவட்டியில் யார்கிட்ட வேணால் ஃபோன் போட்டு கேளுங்க. நான் இருந்த காலம்லாம் எப்படி இருந்தேன்னு புறவச்சியில் வேணால் யார்கிட்ட வேணால் ஃபோன் போட்டு கேளுங்க. இமாமுக்கு நேரு பின்னாடி. இது எனக்கு ஒரு சந்தோஷம். இதன் காரணமாக அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுவானே அப்படின்னு ஒரு ஆச்சை. இது பெருமைக்காக நான் சொல்லிக்கல. அப்போ குறைஞ்சபட்சம் ஏன்னா முன்சஃபுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது தொழுகையில், தக்பீர் தஹ்ரீமுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. ஆச்சுங்களா? அதனால் நம்ம முடிந்த அளவு தக்பீர் தஹ்ரீமை பேணி முன் வரிசையை பேணி ஜமாத்தோடு தொழுவேன் எழுதி வச்சுங்க இன்ஷா அல்லாஹ். தொழுவோம் எல்லாரும். இப்போ இது ஒன்றும் நம்ம செய்ய ஆரம்ப காலத்தில் சிலதான் இன்னும் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும். பழகிட்டீங்க அப்படியே உங்களுக்கு அது உயிர் மாதிரி பிடிச்சிக்கும். அது நீங்கள் விட்டாலும் விடாது. அது அவ்வளோ முக்கியத்துவம் தானாக வந்துடும் உங்களுக்கு. என்னுடைய நன்னாபாவை இருந்தாங்க. நன்னா யார் சொல்கிறது? அம்மாவுடைய வாப்பா. அவங்களுக்கு நன்னத்தான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பாஷையில். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நன்னா. உங்களை என்ன சொல்லுவீங்க? மேன அம்மாவுடைய வாப்பாவுக்கு உமாப்பா அவங்க இருந்தாங்க. அவங்க இதே மாதிரி தங்களுடைய 80 வயசு வரைக்கும் 85 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஒரு வக்து கூட தொழுகை விட மாட்டாங்க. எப்பயுமே இமாமுக்கு பின்னாடி நிற்பாங்க. ஜமாத்தை விட மாட்டாங்க. ஒரு தடவை ஒரு ஊருக்கு நாங்கள் நிச்சயத்துக்காண்டி போகிறோம். என் குடும்பத்தில் ஒரு பெண்ணுடைய நிச்சயத்துக்காண்டி வெளியூர் போகிறோம். ஒரு இடத்துக்கு போனாங்க. வேன் போயிட்டே இருக்குது, 4 மணி நேரம் போகணும். அவன் பிறகு நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் அடுத்த பஸ் பிடிச்சி வந்துட்டு இறங்கிட்டாங்க கீழே. ஒரு இடத்துக்கு போனோன்னே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தோடனே
ஏங்க நீங்கள் போங்களேன் அப்படின்ட்டு எங்களையும் அமுச்சுட்டு அவங்க போய் அவங்க பஸ் ஸ்டாண்டு பள்ளிவாசல்கிட்ட இறங்க சொல்லி பள்ளிவாசலில் போய் 10 நிமிஷம் ஜமாத் உட்காந்து ஒரு செஞ்சுட்டு சுண்ணத் தொழுதுட்டு ஜமாத் தொழுதுட்டு அடுத்த பஸ் ஏறி வர்றாங்க. அப்படின்னா பார்த்துங்க. இப்போ இங்கேருந்து 4 மணி நேரம் வண்டி நான் பஸ் அங்கே போய் தொழுதுக்கலான்னு பள்ளியில் ஜமாத்தை விட மாட்டேன் நான். பஸ்ஸே போனாலும் போட்டோம் அப்படின்னு வேனில் இருந்து நீங்களாம் போங்க வரேன்னு இறங்கி அங்கே இறங்கி ஜமாத்தா தொழுதுட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சி நான் வந்து சேர்ந்துடுறேன் விஷயத்துக்கு நீங்கள் போங்கன்ட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஜமாத்தில் பாபந்தியாக இருந்தாங்க. அதாச்சுங்களா. அது மாதிரி நாம் வந்து எல்லாம் நமக்கு எங்கே பார்த்தாலும் திரும்ப நிமிடமெல்லாம் பள்ளிவாசம் வச்சுருக்கிறோம். அதனால நம்ம ஜமாத்தா பாபந்தியாக தொழுவணும். இது ஆண்கள். பெண்களுக்கு குறிப்பாக என்னன்னு கேட்டால் அவ்வளவு வக்தில் தொழுவணும். பாங்கு சொன்ன உடனே தொழுவதையும் ஒரு பழக்கமாக்கி கொள்ளணும். எங்கள் வீட்லேயே அதான் நான் சொல்லி வச்சுருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா லுஹர் பாங்க 12:30 சொல்கிறாங்க. இப்போ தானே 12:30 ஆச்சு, 4:30 வரைக்கும் லுஹர் தொழலாம். அசர் பாங்க 4:30 தானே. அப்படியே அலட்சியம் காட்டக்கூடாது. சில நேரம் மறந்து போய் விடலாம். சில நேரங்கள் நம்மளே அறியாமல் ஒரு சோம்பேறித்தனம் வந்துடலாம். சில நேரம் தூங்கிடலாம், வேறு வேலை வந்துடலாம். அதனால் எந்த வக்துமே முதல் வக்து தொழணும். நான் எப்படி சொல்கிறது பெண்களுக்குன்னு கேட்டால் 12:30 மணிக்கு நீங்கள் சமையல் செஞ்சிட்ருக்கிறீங்க, ஏதாவது சால்னா கிண்டிக்கிட்டு இருக்கிறீங்க, 12:30க்கு பாங்க சொன்னால் அப்படியே விட்டுருங்க. இல்லை சால்னா செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டுலாம் அதுக்குள்ள 1 மணி ஆயிரும். சரி அப்படின்னா தொட்டுக்கையும் செஞ்சிடலாம், வீட்டுக்கார் வந்துடுவார், ஒரு வேலை வந்துடும். அதனால் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. பாங்க சொன்னதோட பாங்க சொல்ல ஆரம்பித்த உடனே ஒழுவு செய்யுங்க. பாங்க சொல்ல முடிக்குமோ தக்பீர் கட்டிடுங்க. இதை பழக்கத்தை செஞ்சு பாருங்களேன், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப தாய்மார்கள் கொஞ்சம் பிற்படுத்தி ரொம்ப தொழுக போயிடுது. இஷா பாங்க சொன்னோன்னே 8 மணிக்கு 8:30 மணிக்கு 7:45 பாங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே எந்த வேலையாக இருந்தாலும் அல்லாஹ் அக்பர் முன்னாடியே ஒழுவு செஞ்சிடணும். பாங்க சொன்னோன்னே தக்பீர் கட்டிடணும். இப்படி தக்பீர் கட்டி பாருங்களேன், ஈஸியாக இருக்கும். என்ன செய்வாங்க பெண்கள், சரி இந்த தோசையெல்லாம் சுட்டு வச்சிடலாம், வேலையை செஞ்சு முடிச்சிடலாம், அது பாட்டுக்கு 9 ஆகும் 10 மணி ஆகும், சாப்பாடு வச்சு எடுத்து சட்டெலாம் கழுவி வச்சு அந்த வேலை இதுவும் பண்ணி 11 மணி ஆகும், உடம்பு களைச்சி போயிடும். சரி படுத்துடலாமான்னு வரும். தொழுகையில் நம்ம அறியாமல் சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால் சோம்பேறித்தனத்தை தவிர்ப்பதற்கு எளிய வழி குடும்பத்தார் எல்லாத்துக்கும் பழக்கணும். நம்ம குடும்பத்தில் நாம் இருக்கிறோம், நம்ம பிள்ளை குட்டி இருக்கணும், எல்லாரும் கிளம்பு பாங்க சொல்லணும், ஒழுங்கு செஞ்சுக்கணும், பாங்க சொன்ன தக்பீர் கட்டணும் அப்படின்னு எல்லாத்தையும் தக்பீர் கட்ட சொல்லி ஒன்றா சேர்ந்து தொழுதுங்க. ஒன்றா சேர்ந்து தொழுகு பாருங்கள், உடம்பு சுறுசுறுப்பு வந்துடும். நல்லா ஜமாத்தா சேர்ந்து ஆண்கள் தொழு வைப்பதில் பல அசரார்கள் இருக்குது. அதில் ஒன்று என்ன தெரியுமா, பள்ளிவாசலில் போய் நிற்கும் போது நமக்கு சோம்பலாக இருக்கும். பார்த்தா நம்மளோட வயசான மனுஷன் கூறு விழுந்த மனுஷன் நின்று தொழுதுட்டு இருப்பார். ஆஹா, நமக்கு தானாக நிமிந்துடும் உடம்பு. அதை பார்த்தோன்னே இந்த சில நேரம் தவாஃப் சுற்றிட்டு இருக்கும்போது கால் வலியாக இருக்கும். என்னடா இந்த கால் வலிக்குது. ஒரு அம்மா ருக்கூலியே போயிட்டுருக்கு, வயசு 75 இருக்கும், முதுகு குறிஞ்சு நிமிர முடியல. அதில் அந்த அம்மா அப்படி ருக்கூலியே போயிட்டு இருக்குது. ஆஹா, நம்மளே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காது. ருக்கூலியே 75 வயசு, நம்மெல்லாம் எந்த மூளைக்கு நட அப்படின்னு நம்ம நடக்க விடுது. வயசான கிழவர் இன்னொருத்தர் தோலை பிடிச்சி அவர் போயிட்டுருக்கார் டப்பைக்குன்ட்டு. சஃபா முறை சை செய்யும்போது நமக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு தொங்கோட்ட உடம்பு சும்மா கையை ஆட்டிக்கிட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கான கையை ஆட்டி ஓடுறோம். ஒரு வயசான கிழவர் தங்களின்னு ஓடுறாரு அவர் பாட்டுக்கு. என்னடா இது எப்படி அப்படி குதிச்சு ஓடுறாரு. அப்படியே அந்த 2 பச்சை இருக்கு மாதிரி பச்சை லைட்டு போட்டிருக்காங்க அதில் குதிச்சு ஓடுறாரு ஃபாஸ்ட்டாக மாடி. அப்படி நம்மளை விட அவங்களுடைய அந்த வயதானவர்கள், நோயாளிகள், முடியாதவர்கள், குச்சி ஊண்டியவர்கள், இவர்களுடைய அந்த சுறுசுறுப்பெல்லாம் பார்த்து நம்ம வெக்கமாக போயிடும். நாமெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ட்டு நமக்கு ஆர்வம் பிறக்கும். அதனால் அந்த பழக்கத்தை கடைபிடிக்கணும். சிவமா இன்ஷா அல்லா தாலா ரொம்ப கட்டாயமாக நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்மால் முடிந்த அளவு நம் குடும்பத்தார்கள், நம் உறவுகள், நம் நண்பர்கள், முஸ்லிமான மனிதர்கள், தெருவில் பார்க்கும் யாராக இருந்தாலும் சரி, நீ கண்டவர் பார்த்தவர் யாராக இருந்தாலும் சரி, நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்வதை நம்ம பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய 1000 வணக்க வழிபாடு ஒன்று, நாம் ஒருத்தருக்கு உதவி செஞ்சு அவர்கள் நமக்கு வந்து சந்தோஷமாக மனக்குள்ள துவா செய்கிறாங்கல்ல, அது பல மடங்கு பலன் தரும். உதவி செய்கிறதுனா காசு பணத்தை கொண்டு மட்டுமல்ல, தன் உடலால், தன் பொருளால். இப்போ வீட்டுக்கு வர்றீங்க, அம்மா ஒத்தையாக துணி அழைச்சிட்டு இருக்கிறாங்க, இது அம்மாவோட வேலை, என் வேலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நேராக போய் நீங்கள் இருக்காருங்கம்மா, நான் அழைச்சிக்கிறேம்மா அப்படின்னு நான் வரைஞ்சுங்களா. வாலிப பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, உங்கள் பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
அப்படியே குளிச்சுட்டு கைலி கூட தான் உடுத்திய கைலி கூட அலச மாட்டாங்க ஏஜமான், அப்படியே போட்டு போயிடுறது. அதுக்கு தான் அம்மா இருக்கிறாங்க வீட்டில். நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிறது நம்ம வேலைன்னு. நான்லாம் அப்படி இல்லைப்பா. எங்கள் அம்மா துணியை வந்து எங்கள் அம்மாவுக்கு 7 8 பிள்ளைங்க. எல்லா பிள்ளைங்க துணியை அம்மா ஊற வச்சு வச்சுருப்பாங்க லீவு நாட்களில். சனிங்க 2 நாள் 2 நாள் என் வேலை என்னன்னு கேட்டால் அம்மாவுக்கு துணி துவச்சி காய போட்டு கொடுக்குறது. வந்து துணிக்கு ப்ரஷ் போட்டு கொடுப்பேன். அம்மா சோப்பு போடுவாங்க, நான் சோப்பு ப்ரஷ் போடுவோம் காலரில் எல்லாத்துலேயும். அப்புறம் புழிஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு மேலே மிஷின்லாம் இல்லை, மேலே கொண்டு காய போடுறது, காஞ்ச பிறகு எடுத்து மடித்து வைக்கிறது. ரொம்ப ஹிதுமத் செஞ்சுங்க. அம்மா துவா செய்வாங்க. அப்புறம் சின்ன எல்லாம் உங்களைய மிகப்பெரிய ஆலிமாக்குவானாக, ஹாஃபிஸாக்குவானாங்க, மார்க்க அறிஞராக்குவானா, உங்களுக்கு கொண்டு பல ஆயிரம் பேருக்கு பலன் தருவானாங்க. அம்மா துவா செய்வாங்க. நாங்கள் சின்ன வயசுலேயே அப்படி துவா வாங்கினோம் மாட்டேன். அந்த மாதிரி குறிப்பாக எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஹிதுமத்தை விட தன் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு அதிகமாக பணிவிடை செய்யணும். வரைஞ்சிங்களா? செய்வோமா இன்ஷா அல்லா தஆலா? அம்மா அம்மா இருந்தாலும் சரி, அத்தா இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் சரி, அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடையை விட மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய எதுவுமே கிடையாது. அவங்க நல்ல துவா வாங்கணும். இன்றைக்கி ஷபே பராத் வந்து நம்ம ஊரில் நம்ம நேற்று முடிச்சிட்டோம். நேற்றே எங்கள் அப்பா மட்டும் துவா வாங்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி அங்கே ஷபே பராத்தில் அதில் மகரிபுக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் போட்டு, அப்பாவுக்கு முன்னாடி, அப்பா நான் எதுவும் உங்கள் மனசு வருத்தப்பட்டிருந்தா அல்லாஹ்க்கா என்னை மன்னிச்சு என்னை பொருந்தி கொள்ளுங்கள். ஏன்னா ரிலல்லாஹி ஃபி ரிலல் வாலிதி, அல்லாஹுடைய பொருத்தம் தாய் தந்தையுடைய பொருத்தத்தில் இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் என்னை நீங்கள் பொருந்திக்கிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் உன்னை பரிபூர்ணமாக பொருந்திக்கிட்டேன்ப்பா, அல்லாஹ் உன்னை பொருந்திக்குவான்ப்பான்றாங்க. உடனே அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன். அம்மா என்னுடைய குறைகள்லாம் மன்னிச்சுங்க, என்னை பொருந்திக்கிங்கம்மா அப்படின்னேன். நானும் உன்னை பொருந்திக்கிட்டேன்ப்பா, அல்லாஹ் உன்னை பொருந்திக்குவான்ப்பான்றாங்க. வேறு எங்கே போய் கேட்குறது நம்ம? என்னை அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு என்ன நமக்கு தலீல் என்ன? என்னை அல்லாஹ் தாலா என்னை மன்னிச்சுட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் துணியில் யாராக கொடுக்க முடியுமா? சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. நம்மளா ஜவாத் மல்லா சஹாபாக்கள் சில பேருக்கு இவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இங்கே துனியாவில் இனி வேறு யாரும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு சொர்க்கவாசின்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய ஒரு ஜாத் இருக்குன்னா அம்மாவும் அப்பாவும் தான். ஏன்னா சொர்க்கம் அவங்க காலடியில், சொர்க்கம் அவங்க காலடியில் இருக்குது. அறிஞ்சுங்களா? அம்மாவன் காலடியில் சொர்க்கம் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுசத்து அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்களில் நடுவாசல் வாப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாப்பா அல்லது அம்மா 2 பேரும் ஒருத்தரோ நீ சொர்க்கம்பா அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டா, இதை விட வேற கேரண்டியே உங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ்ட்ட போய் அது சொல்லலாம், யாரெல்லாம் அவங்க கேரண்டி சொர்க்கம்னா அவங்க எனக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அதை கேரண்டியாக வச்சுக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஹித்மத் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு பாபா அம்மா கிடச்சின்னு வச்சுங்களேன். யார் 1 கிலோ ஆப்பிள் வாங்கி கொண்டு கொடுக்குறது, போகும்போதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். பாப்பா பார்க்க போகும்போதெல்லாம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையோ, ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ கொண்டு போய் அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு வார்த்தை கேட்பேன், சொர்க்கத்துக்கு கூட்டி போயிருவீங்களா அப்பான்னு. அப்பா நிச்சயமாக கூட்டி போயிருப்பா, நீ என்னை கூட்டி போயிருப்பான்னுவாங்க. எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுப்போம். அம்மாட்ட, அம்மா என் சொர்க்கத்துக்கு கூட்டி போயிருவீங்களாம்மா அப்படின்னு கேட்பேன். அம்மா நிச்சயமாக உன்னை கூட்டி போயிருவோம்ப்பா, நீ என்னை கூட்டி போயிருப்பான்னுவாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் வந்து விடுறதில்லை. இங்கேயே இது மாதிரி 100 பேரை அவங்க வாயில் வார்த்தையை வாங்கிட்டேன். நான் உன்னை பொருந்தி கொண்டேன், உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை ஒரு 100 தடவை வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது ஒன்று தான் எனக்கு தலீல், எனக்கு ஆதாரம். உலக மக்கள்லாம் 1000 சொல்லிட்டு போட்டோம், அலைஞ்சுங்களா? யாரோ பெரிய ஆளுன்னு சொல்லட்டும், பட்டம் கொடுக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம். நமக்கு கேரண்டி கொடுக்கறதுக்கு ஒரே தகுதி யாருக்கு இருக்குது? பாப்பாவுக்கும் அம்மாவுக்கு தான். அதனால தாய் தந்தைகிட்ட எவ்வளவு நீங்கள் ஹிதுமத் செய்ய முடியுமோ, பணிவிடை செய்ய முடியுமோ செய்து அவர்களுடைய துவாக்களை வாங்கி அவள் பொருத்தத்தை பெற்றுக்கொள்வேன். முடிவு பண்ணுவோம் எல்லாரும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதை எப்பயுமே சேர்ந்தானே அப்படி இல்லை, இது புதுசாக இன்னும் அதிகமாக செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஹிதுமத்துல் ஹல்க், என் சேகனை அடிக்கடி சொல்லுவாங்க, பஜுஸ் ஹிதுமத்தே ஹல்க் தரீகத் நேஸ்த். ஹிதுமத்துல் ஹல்க் இல்லாமல் தரீகத்து ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ட்டான். ஹிதுமத்து ஹல்க் மக்களுக்கு எவ்வளவு நாள முடியுமோ, உடலால், பொருளால், உன் சொல்லால், உன்னுடைய சொல்லால், வார்த்தைகளால் எவ்வளோ நீ ஹிதுமத் செய்ய முடியுமோ அதை கொண்டு தான் நீங்கள் வந்து உயர்ந்த அந்தஸ்து அடைய முடியும் அப்படின்னாங்க. சற்று முன்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் போட்டிருந்தாங்க. போட்டு பராத்துடைய இரவுமா பார்த்து இப்படியா நடக்கணும் சர்க்கார்னு ஒரே அழுக. என்னம்மான்னு கேட்டேன். பாத்ரூம் போகும்போது வலிக்குட்டி விழுந்துட்டேன் சர்க்கார். இடுப்பில் கடுமையான அடி, என்னால் உட்கார முடியல, குனிய முடியல, நிமிர முடியல. பராத் இரவு முழுசு நின்று தொழுவோம். நாங்கள் நிறைய ரக்கா தொழுவோம், தஸ்மீ நஃபில் தொழுவோம், அது தொழுவோம், வழக்கம் வழிபாடு. படுத்த படுக்கையாக இப்போ வந்து அடிபட்டுருச்சு, அடிதான் பட்டிருக்கு, எறும்புலாம் கிராச்சால. ஆனால் நிமிர முடியல, வர முடியல, தைலம் தச்சு உட்காந்துருக்கேன், ஒரே அழுக. நான் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுமா, இதுக்கு போய் எனக்கு கவலைப்படுறீங்க? அந்த அம்மாவுக்கு என்ன கவலை? அடிபட்டது ஒரு கவலை,
இடுப்பில் அடிபட்டுருச்சே, அது ஒரு கவலை, வலிக்குதான், லைட்டாக வலிக்குதான் செய்யுது, தேலன் இருக்காங்க. அமல் செய்ய முடியாமல் போயிடுச்சே, நிமிந்து உட்காந்து குர்ஆன் ஓத முடியல, குனிஞ்சு தொழுக முடியல, தஸ்பீஹ் தொழுக முடியல, வணக்க வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு ஒரு கவலை. ஒரே அழுதாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் டபுள் சந்தோஷப்படுங்க, 2 சந்தோஷப்படுங்க. ஏன்னா அமல் செய்தால் அல்லாஹ் கூலி கொடுக்குறான். என்னவா செஞ்சுமானே, தொழுதா கூலி கொடுக்குமா, குர்பான் கொடுப்பான். குர்ஆன் ஓதனா கூலி கொடுக்கும். இது எல்லாமே லிமிட்டட். குர்ஆனுக்கு இவ்வளோ, தொழுகைக்கு லிமிட்டட். குர்ஆன் ஒவ்வொரு ஆயத்துக்கும், குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை தரதா ஹதீஸ் வருது. அலிஃப் லாம் மீம் ஒரு வார்த்தை அல்ல, அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமும் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் தனி வார்த்தை, லாம் தனி வார்த்தை, மீம் தனி வார்த்தைன்ட்டாங்க, தனி ஹர்ஃபுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதுக்கெல்லாம் கூலி கிடைக்குது. ஆனால் ஒரே ஒரு அமல் இருக்கு, அந்த அமலுடைய கூலி கணக்கே இல்லாத கூலி. அது என்ன அமல் சொல்லுங்க பாப்போம். மற்ற தாய்மார்கள் சொல்லுங்க, இல்லை மற்றவங்க சொல்லுங்க, ஆலிம் சகம் சொல்லுவாங்க. ஒரு அமலுக்கு கணக்கோட கூலி இருக்கு, எல்லா அமலுக்கும். அல்ல ஒரு அமலுக்கு கூலி சொல்றேன், கணக்கே இல்லாத கூலி. என்ன சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க யாரும். அதுதான் சபுர். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளிகளுக்கு கூலி அல்லாஹ் தஆலா கணக்கே இல்லாம கொடுக்குறானா, அளவே இல்லாம அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப அம்மா, இந்த பராஅத்துல எல்லாரும் அமல் செய்வாங்க, அவங்களுக்கெல்லாம் லிமிட்டட் கூலி கிடைக்கும். ஆனா நீங்க செய்யக்கூடிய அமல் இருக்க, வலியை பொறுத்துக்கிட்டீங்க, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சபுர் செஞ்சுக்கிட்டீங்களா, இதுக்கு அளவே இல்லாத கூலி. மொத்த பராத்துல அமல் செஞ்சவங்களோட உனக்கு தான் கூலி அதிகம்னு சொன்னா நமக்கு சிரிப்பு வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. அப்படியா சொல்றீங்க? உண்மைதானமா சொல்றேன், நான் சொல்ல குர்ஆன் சொல்லுதுமான்னு சொல்றேன். குர்ஆன்ல இருக்கு, இன்னமா யுவஃபல் முஸல்லின் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப்னு வருதுங்களா? இன்னமா தொழுகையாளிகளுக்கு அளவே இல்லாம கூலி கொடுக்குறோம், அப்படிதான் வருதா? இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அது சாபிரீன்களுக்கு, பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூலியை கணக்கே இல்லாம கொடுக்குறான். அப்ப அல்லாஹ் தஆலா நீங்க ஆசை வச்சதுக்காக வேண்டி, பொறுமை செஞ்சதுக்காக வேண்டி இந்த வலியை பொறுத்துக்கிட்டீங்களே, கணக்கே இல்லாத கூலி கொடுப்போம். 1. 2வது, நீங்க ஆசை வச்சிங்க இந்த பராஅத்துல இந்த அமல் செய்யணுண்டு. இப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு சிறு தடை ஏற்பட்டுருச்சு, அல்லாஹ் அந்த கூலியை குறைக்கிறதே இல்லை, அல்லாஹ் பரிபூர்ணமா கொடுத்துட்றான். ஆசை வச்சா அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமா கொடுத்துட்றான், எந்த விதமான அந்த அமலை குறை வைக்கிறதே இல்லை. இப்போ நம்ம கூட உம்ராவுக்கு வர்றதுக்காக 2 பேர் ரெடி ஆகிட்டாங்க, எல்லா பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, 2 பேர் வர முடியல. ஆனால் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இல்லையா? அப்போ நாம் இங்கே என்ன அமல் செஞ்சோமோ, இந்த 15 நாட்கள் என்னென்ன அமல் நாம் ஈடுபட்டோமோ அத்தனை சவாபுலையும் அல்லாஹ் அவங்களுக்கு பங்கு கொடுத்துட்றான். அல்லாஹ் தாலா அல்லாஹ் அவங்க இங்கே வராமலேயே அவங்களுக்கு அமல் சேர்த்துக்கிறான் அல்லாஹ் தாலா. இதே மாதிரி நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் தாலாட்ட மிகப்பெரிய கூலி இருக்கு. பாருங்க, நான் எதுவும் சொல்ல வந்தேன்னா, ஒரு சில வார்த்தைகள் தான் சொன்னோம், அந்த அம்மா கல்பெல்லாம் குளிர்ந்து போயிடுச்சு. வார்த்தைகளாலும் நீ அடுத்தவருக்கு உதவி செய்யலாம், உன் கை கால்களாலும் உதவி செய்யலாம், உன் காசு பணத்தாலும் உதவி செய்யலாம். அறிஞ்சுங்களா? போகிறீங்க, ஒரு வயசானவங்க நீங்கள் நிற்கிறீங்க லிஃப்ட்டில் ஏறுறதுக்காண்டி, ஒரு வயசான அம்மா வர்றாங்க, நீங்கள் கற்று பின்தங்கி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி அனுப்புறீங்க. இதுவும் ஹிதுமத்தில் பெரிய ஹிதுமத் தான். அறிஞ்சா இல்லைங்களா? அப்போ இதுக்கு அல்லாஹ்ட்ட மிகப்பெரிய கூலி இருக்குது, சின்ன கூலி அல்ல. பிறருக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அல்லாஹ்ட்ட மிகப்பெரிய கூலி இருக்கு. மிஸ்கின் நம்ம ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் கூட்டிகிட்டு வந்தான் 2017 16 நினைக்கிறேன், 16-17 அல்லாஹ் தாலா ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு வந்தான். இங்கே என் பெரியவங்களாம் சொல்லி விட்டாங்க, பாவா எல்லாம் சொல்லி விட்டாங்க, எவ்வளோ ஹிதுமத் செய்ய முடியுமோ ஹிதுமத் செய்ப்பா அப்படின்னு. அதே மாதிரி அல்லாஹ் தாலா இருந்து திரும்பி போகிற வரைக்கும் ஹிதுமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அங்கே ஏர்போர்ட்டில் நின்று சாமான் எடுத்து கொடுத்தது ரொம்ப பேருக்கு. அதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து சாமானில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹஜ் கமிட்டியில் வரக்கூடியவங்களுக்கு அந்த வாசலில் போட்டுருவோம், இதுதான் உங்களுடைய ஹோட்டல் வாசலில் போட்டுருவான். போட்டால் தேடுவாங்க ஒவ்வொருத்தராக. அதில் அவங்க தேடி எடுத்து மாடி கொண்டு போய் சில பேருக்கு அங்கே ஹோட்டல் இருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னா, மொத்தமாக வரனால டெய்லி ஃப்ளைட் வரனால ஒரு சில ஃப்ளைட்ஸு ஒரு ஹோட்டல் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். இங்கே சாமான் அங்கே போயிடும், அங்கே சாமான் இங்கே வந்துடும். அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு தெரு தள்ளி இன்னொரு ஹோட்டல் இருக்கும். அந்த மாதிரி சில சாமான் மாட்டிக்கிச்சு. இப்போ அவங்க சாமான் வராமல் முழிக்கிறாங்க, எங்கடா போச்சுன்னு. அவன் எங்கேயோ போயிருக்குங்க சார் அவன் சொல்கிறான்.
அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அல்லாஹ் எனக்கு ஒரு நேமத் செஞ்சான். வந்தோன்னு ஒருத்தர் இந்த மாதிரி ஃபோனில் போட்டு கொடுத்தாரு. நம்ம ஃபோன் பற்றி எந்த ஃபோன் போடுற மாதிரி 30 ரியால் வாங்கி எதுவும் முறை ஒன்று இருக்கு, அது போட்டு கொடுத்துட்டாரு. உடனே அந்த அதில் இந்தியா நம்பர் இருக்கும். அந்த இப்போ சூட் கேஸில் வச்சு அடித்து தான் எழுதியே ஒட்டி கொண்டு வருவாங்க. இந்த இந்தியா நம்பர் கிடச்சி, இது உங்கள் வாப்பா பேர் வந்து அப்துல் ரஸாக்னு போட்டிருக்கு, அவருடைய பொட்டி வந்து அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஆனால் அவர் பொட்டி வந்து இந்த ஹோட்டலில் இருக்குது, எடுத்துக்க சொல்லுங்கன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறாங்க. அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான். அதே மாதிரி மினாவில் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் டென்ட் கொடுத்துருவாங்க. பாத்ரூம் போய்ட்டு வந்து திரும்ப அடையாளம் தெரியாது. அந்த என் நம்பர் என்னங்க 41, எங்கே போனாலும் தெரிய மாட்டேங்குது, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். 41 42 இருக்கும். திரும்பத்தான் டென்ட்டுக்கு போகிறதுக்கு 1000 டென்ட் இருக்குங்களா, வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் 2 கொண்டு போய் கூட்டி போய் விடுறது இப்படின்னு நின்று, நீ வெளியே வந்து நின்றா 5 பேர் முடிச்சுட்டு இருப்பாங்க. சார் என் டென்ட் எங்கன்னே தெரியல அப்படின்னு. அதே மாதிரி கல் எறிஞ்சிடுவாங்க, எப்படி போகிறதுனே தெரியாது, சுற்றி ரொம்ப கஷ்டம். இப்போ அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு மிஸ்கின் வந்து பாலத்தில் ஏறி 5 கிலோமீட்டர் சுற்றி வர மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு பாலத்தில் ஏறி பாதியில் ஒரு வழி வருது, அதுலேயே கொஞ்சம் முறுக்கால் நடந்து வந்தால் டென்ட்டுக்கு சீக்கிரம் வந்துடலாம். அந்த வழி ரொம்ப பேருக்கு தெரியாது, அது வந்து 2.5 கிலோமீட்டரில் வந்துடலாம், இல்லை 5 கிலோமீட்டர் சுற்றணும். அந்த வழி அல்லாஹ் தஆலா மிஸ்கின் காட்டி வேற ஒரு காட்டி கொடுத்தாரு. இந்த கேரளாக்காரர் அதோட பிடிச்சிடுறது. யாரும் வந்தாலும் இப்படி வாங்கன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இங்கே இறங்கி இப்படி போங்கன்னு சொல்கிறது. அதில் சந்தோஷம் நமக்கு, அவருக்கு 2.5 கிலோமீட்டர் மிச்சப்படுத்தி கொடுத்துட்டோம் நம்ம அப்படின்னு. இப்படியாக எவ்வளோ பேர் ஹிதுமத் செய்ய முடியுமோ அப்படி ஹிதுமத் செய்கிறதே வேலையாகியாச்சு. அதே மாதிரி சில பேர் தள்ளு வண்டியில் மனைவி உட்கார வச்சு வயசான கணவர் தள்ளுவார், கணவரை உட்கார வச்சு மனைவி தள்ளுவார். இப்போ நீங்கள் இப்ராஹிம் கலீல் ரோட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் இங்கே எல்லாம் தெரியாது, ஆனால் மக்காவுக்குள்ள நுழையவே இல்லை நாமெல்லாம். அந்த பக்கம் ஜருவல்லாம் இடம் இருக்குது, இங்கே ஃபுல்லாக இங்கெல்லாம் இங்கே கொஞ்சம் தான், இங்கே வந்து என்ன ஒரு 2000 3000 பேர் தங்கலாமா, மொத்த பேருக்கு அந்த பக்கம் போட்டுருவாங்க. மக்காவுடைய அந்த பக்கம் ஒரு பெரிய இருக்குது, அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று மேடு ஏறும் அல்லது பள்ளம் இறங்கும், ரோடே அப்படி தான் இருக்கும். நாங்கள் ஜருவல்னு ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க, அந்த சைடு இப்போ நம்ம இருக்கோமே இது ஹரமுக்கு அந்த சைடு, நம்ம இந்த சைடு இருக்கிறோம். அங்கே பார்த்தா மேடு ஏறி இறங்கும், அவங்கள தள்ளு வண்டியில் ஏற்றவே முடியாது, கஷ்டப்பட்டு ஏற்றுவாங்க. யாரோ இந்த சீதேவியோ நான் போய் கேட்பேன், அம்மா நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு, சரியும் கொடுப்பாங்க. சர்ன்னு மேலே ஏற்றி கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துட்டு அவங்க போய் வந்துடுறது. ஏற்றி இறக்கி கொடுத்தா எனக்கு ஒரு சந்தோஷம், யாரோ ஸ்ரீதேவி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், துவா செய்வாங்க, ஜஸாக்கல்லான்னு சொல்லுவாங்க, வந்துடுறது. இந்த மாதிரியாக அல்லாஹ் தஆலா அந்த டெய்லி ஒரு 4 பேருக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். பெரியவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க எனக்கு, இப்போ ஹஜ்ஜுக்கு போகிற ஹிதுமத் செய்யி, யாரையும் குறை சொல்லாத, இந்த வஸ்தியும் குறை சொல்லாத, யாரை பற்றியும் கீபத்து பேசாத. என் சகா சொன்னாங்க, ரொம்ப பேருமா ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகிறாங்க, நிறைய உழைக்கிறாங்க, அமல் செய்கிறாங்க, காலையில் ஒரு உம்ரா சாயந்தரமும் செய்கிறாங்க, ஃப்ளைட்டில் வரும்போதே எல்லாத்தையும் பிரித்து பங்கு வச்சு கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஊர்லேருந்து சாமான் வரும்போதே வீட்டுக்கு வந்து பங்கு வச்சு மூட்டையில் கொண்டுறோம்ல, அந்த அக்காவுக்கு ஆச்சி தம்பிக்கு இது செருப்புன்னு பங்கு வச்சு கொடுக்குற மாதிரி ஃப்ளைட்டில் வரும்போதே பங்கு வச்சிடுறாங்க. வந்து எல்லாம் பங்கு வச்சுட்டு நிம்மதியாக இறங்கும் போது வெறுங்கையாக இறங்குறாங்க. ஃப்ளைட்டில் வரும்போதே ஏற்றி இருக்கும் மச்சனை வந்தானா, அவன் திருட்டு போய் அவனா வரப்போனான், முடிஞ்சா பாதி சமா அவனுக்கு போயிருது. இப்போ யார் வந்திருக்கிற பேர் வருவா, பெரிய பையன் வருவானா, அவன் குடிகார பையன், அவனாவது வர்றதாவது அப்படின்னு முடிஞ்சு போச்சு, அவருக்கு ஒரு பார்சல் போயிடுது. ஃப்ளைட்டில் ஏறி இறங்குறது, இங்கேருந்து சாமா மூட்டை கட்டிட்டு போகிறது, 8 உம்ரா செஞ்சேன், 15 10 உம்ரா செஞ்சேன்னு ஏறி போய் இங்கே நம்ம இறங்கி போய் விமானத்தை இறங்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பங்கு வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அன்று பிறந்த பாலகரா போய் எருங்கையா போய் இறங்கிடுறது. ரொம்ப பேர் அப்படிதான் ஃபோன்லேயே திட்டுறது, அப்படி என்னடா செஞ்ச நீ என்ன செஞ்ச அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளை பெருமையாக நினச்சிக்கிறது, யார் என்ன செய்யணும், அந்த பழக்கத்தை முதல்ல விடணும். இனி நான் போய் புறம் பேசுறது பாவம் மட்டும் இல்லை, ஒருத்தன் வந்து ஒரு சாராயம் குடித்தான், அது என்னது பாவம் கிடைக்குமா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம், 100 பாவம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் புறம் பேசுறதுக்கு எப்படி தெரியுமா, அது ஒரு பாவம், அதுக்குரிய பாவம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ யாரை பற்றி புறம் பேசணையோ உன் நன்மைகள்லாம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும், அது வேற எதுக்கும் இல்லை. அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். என்ன செஞ்சான் ஒருத்தன், புறம் பேசினது, சாராயம் குடித்தான், மற்ற எல்லா எத்தனையோ பாவங்கள் இருக்கு இல்லையா, மனுஷன் திருடனா, வட்டி வாங்கினா, இதெல்லாம் வந்து பாவம். ஆனால் புறம் பேசுறதுக்கு மட்டும் ஒன்று அல்லாஹ் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறான், நீ யாரை பற்றி புறம் பேசினாயோ உன் நன்மைகள் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது, அவருக்கு போயிடுது, துனியாவிலையும் போயிடுது, ஆகிரத்துலையும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பெருமாள் சொன்னாங்க, பெரிய பிச்சைக்காரன் யார் தெரியுமா, ரொம்ப வறுமையில் உள்ளவன், ஏழை யார் தெரியுமான்னு கேட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், கஞ்சி குடிக்க வழி இல்லாமல் அடுத்தாட்ட கேட்குறாங்க பார்த்தீங்க, அவன் தான் ஏழ்மை அப்படின்னு. அவன் ஏழை இல்லை, ஏழைன்னு நான் யார் சொல்கிறேன் கேளுங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை நாள் ஒரு அடியான் வருவான்,
திரும்பி பார்த்தா அவன் பட்டோடையில் உஹது மலை அளவுக்கு 2 மலை அளவுக்கு நன்மை இருக்குமா. அடேங்க அப்பா, இவ்வளோ நன்மை. இன்னைக்கு சொர்க்கத்தில் நம்ம மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாது. நமக்கு தான் சொர்க்கத்தில் பெரிய அந்தஸ்துன்னு தலை நிமிந்து நெஞ்சை நிமித்திட்டு வருவானா. மலை மாதிரி அமல் மூட்டை அமலுடைய மூட்டை குமிஞ்சு மலை மாதிரி இருக்கும். இவன் வந்து அல்லாஹ் மணி சந்தோஷமா நிற்பான். கேள்வி கணக்கு நமக்கெல்லாம் ஏசி ஒரு நன்மை இருக்குமா, நமக்கு என்ன கவலைன்னு. அல்லாஹ் முன்னாடி நிற்பான். 2 வரிசையில் நிற்பாங்க ஜனம், கண்ணு கெட்டின வரைக்கும் 2 வரிசை ஜனங்க நிற்பாங்க. இவன் கேட்பான், இது என்ன ரப்பே வரிசை 2 நிற்கிதுன்னு. என்னன்னு அவங்கள்ட்ட கேட்போன்றான். அல்லாஹ் சொல்கிறான். ஒருத்தன் வருவான், ரப்பே இவன் தான், இவன் பேர் என்னது, இவன் அவனுடைய 18 வயசில் தெருவில் போகும்போது என்னை இடிச்சுக்கிட்டு போனான். இப்படியா, சரி, அப்போ அதுக்கு பகரமாக ஒரு 3 நன்மை தூக்கிக்கோ. யாரெல்லாம் அவன் 19 வயசே என்னை பற்றி ஹீபத்தி பேசினான், தூக்கிக்கோ. அவன் செஞ்ச அவன் 18 வயசு 15 வயசில் பாலியகானான்னா பெரியவனானா அது வரைக்கும் 65 வயசு என்ன செஞ்சுருப்பான். வருஷம் டெய்லி நாள் பண்ணுவான் இல்லையா, எல்லாம் நிற்கிறாங்க வரிசையில். ஒவ்வொருத்தராக வந்து சொல்ல 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 அதுக்கு 2 மூட்டை தூக்கியோ. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, 4 மூட்டை தூக்கியோ. யாரு? அல்லாஹ் தஆலா. சின்னதுக்கு 2 மூட்டை, பெருசுக்கு 5 மூட்டை கணக்கு இருக்குல்ல, தூக்கி. அல்ல என்னை பற்றி இல்லாத போல நான் செய்யவே இல்லை அந்த பாவத்தை. எங்கள் அத்தாட்ட போட்டு மூட்டி கொடுத்தான், நான் செஞ்சேன்னு மூட்டி கொடுத்தான். ரப்பி செய்யாது செஞ்சதை சொன்னால் அதுக்கு பேர் என்ன? கீபத்து, புறம். செய்யாத சொன்னால் அதுக்கு பேர் என்ன? புகுத்தான், இட்டு கட்டுறது. அது அதோட பெரிய பாவம். ஒரு சஹாபி ரசூலை கேட்டாங்க, யாரை சொல்ல? ஒருத்தன் செஞ்ச கூட்டுறது சொன்னான், சாராயம் குடிச்சா நான் கண்ணில் பார்த்தேன், அவன் மாதிரி சாராயம் குடிச்சு திரியிறான்டான்னு சொன்னேன். செஞ்சது தானே சொன்னேன், இதுவும் தப்பா இருக்கும். செஞ்சதை சொல்றதுக்கு பேர் தான் போகிறோம். அவன் செய்யாததை செஞ்சதா சொன்னா அதோட பெரிய பாவம், அதுக்கு பேர் புகுத்தான், அது மாபெரும் பாவம். எல்லாம் ஒன்று ஒன்றா தூக்குனா ஒரு மலை காலி ஆயிடுச்சு, வருஷம் நிற்குது. அடுத்த மலையும் காலி ஆயிடுச்சு, வருஷம் நிற்குது. இன்னும் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இவப்பா அட பாவிகளா, 2 மலையும் காலி, இன்னும் வருஷம் நிற்கிறீங்களடா. இன்னும் நிற்குதே, உங்க கணக்குப்படி இப்போ 50 வயசு தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 15 வருஷத்துக்கு நாங்கள் நிற்கிறோம். 1945 50 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அடுத்து இத்தனை கணக்கு சொல்கிறானுங்க எல்லாரும். உடனே அவன் வருவான், ரப்பே இத்தனாம் தேதி. இப்போ அல்லாஹ் சொன்னா நன்மை காலி, வேற ஒன்றும் இல்லை. வேணா உன் பாவம் மூட்டை 2 போட்டு போ அப்படி. அவன் 2 பாவம் மூட்டை அல்ஹம்துலில்லாஹ் அப்படி 2 பாவம் மூட்டை தூக்கி போட்டு போயிட்டான். இந்த சஃப்பு முடியறதுக்குள்ள 2 மலை அளவு பாவம் பெருகிருச்சு, மலை காலியாகி. பெருமான சொன்னாங்க, பாருங்க ஏதாவது நன்மை பாக்கி இருக்கா அவனுக்கு? இல்லை, வெறும் பாவம் மூட்டை தான், கொண்டு போக நரகத்துக்கு நல்லா சொல்லிடுவான். இவன் தான் மறுமையில் ஆகப்பெரிய ஏழைன்னாங்க சொல்லலாம். இப்போ நமக்கு எவ்வளோ பேர் வயசில் இப்போ யோசிக்க, நம்மள எத்தனை பேரை பற்றி பேசுறது, எத்தனை பேரை இடிச்சது, எத்தனை பேருக்கு திட்டு, எத்தனை பேரை முறைச்சது, எத்தனை பேரை இலக்கத்தாலும் பார்த்தது, இஷாரால பேசுறது. ஒருத்தர் குட்டியாக வர்றான் அப்படின்னும் அரைஞ்சுங்களா. ஆயிஷா நாயகம் நினைக்கிறேன், அல்லது இன்னொரு நம்முடைய தாயார் பெருமானுடைய துணைவியார், யார் வந்ததுங்கிறது, அதான் கொஞ்சம் குட்டியாக இருப்பான் அந்த பொம்பளை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்தாங்க, யார் பெருமான்கிட்ட சொல்லுமே சூசன் கேட்டாங்க, யாருமா வந்ததுன்னு இப்படி இஷாரா செஞ்சாங்க. அல்லாஹுக்கு இப்படிமா சொன்னீங்க? அதை இதை கேட்டவர்கள் வருத்தப்படுவாங்க. நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை 7 கடல் தண்ணீர் கலந்தாலும் தீராது, அவ்வளோ பெரிய பாவம்ட்டாங்க. சொல்லலாம் கண்ணிலே இஷாரா செய்கிறது. சில பேர் கண்ணிலே வர்றா அப்படின்னு அப்படிங்கிறது தான். அந்த முட்டைக்கண்ணு, அந்த ஓட்டப்பல்லு, அந்த நொண்டி, எதையாவது சொட்டத்தில் பட்ட பேர் வச்சு கூப்பிடுறது, இதெல்லாம் சாதாரணம்னு நினச்சிக்கிட்டோம். பீசல் இஸ்முல் ஃபுசூக்கு பாதல் ஈமான். ஈமானுக்கு பின்னாடி ஒரு தீய பெயரை சொல்லி கூப்பிடுறது ஆகமகா கெட்டதுன்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நம்ம சாதாரண விளங்காமல் இருக்கோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஒரு உறுதி எடுப்போம். என்னென்று, இந்த நம்ம உம்ராவுக்கு போய் பின்னாடி யாரை பற்றியும் பேச மாட்டோம், நம்மளை பற்றி பேசுவோம். பை நம்மளை திருத்தி கொள்ள வேண்டும், யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது. உறுதி எடுத்துக்கோமா இன்ஷா அல்லாஹ் தாலா. அப்போ வாப்பா அம்மாவுக்கு முடிந்த அளவு நாம் ஹிதுமத்தில் முந்தி இருந்து அவர் நல்ல துவாக்களை பெற வேண்டும். இந்த உம்ராவுக்கு போயிட்டு வந்தப்பா மிகப்பெரிய மாற்றம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு உங்கள் குடும்பத்தாருண்ட சொல்லணும். அந்த அளவுக்கு நமக்கு செய்யணும். ஒரு தடவை ஷேக் நாயகத்தில் எப்பயுமே ரமதான் பிற 1க்கு சர்க்கார்ட்ட போயிடுவோம், 27 வரைக்கும் சர்க்கார் தான் இருப்போம். இப்படி தான் சர்க்கார் 20 வருஷமாக நிஜமாக கூட இருக்க தௌஃபீக் செஞ்சாங்க. அப்போ ஒரு தடவை பிற மதரசால ஷாபான் மாதம் 5, 6 லீவ் விட்டாங்க, பட்டமளிப்பு வச்சுட்டாங்க. இன்னும் 20 நாள் இருந்துச்சு. நான் சர்க்கார்ட்ட கேட்டேன், போயிருந்தோம், நிஜமான இன்னும் 20 நாள் ஷாபானில் லீவ் இருக்குது, நான் என்ன செய்யணும் சர்க்கார் அப்படின்னு. ரஜபில் போயிருக்கும்போது கேட்குறேன் சர்க்கார்ட்ட, லீவ் இன்னும் 20 நாள் இருக்குது சர்க்கார், நான் என்ன ஆசை எனக்கு, நீ வந்துடுமா இங்கேன்னு சொல்லுவாங்க. லால்பேட்டைக்கு போய் எஜமான் கூட இன்னும் 20 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கலாமே
அப்படின்னு ஆசை, நீ வந்துடுமா அப்படின்னு சொல்லுவாங்கன்ற ஆசையில் கேட்குறேன். சர்க்கார் இந்த மாதிரி லீவு கொஞ்சம் முன்கூட்டியே விட்றாங்க, எக்ஸ்ட்ரா 20 நாள் ரம்ஜானுக்கு முன்னாடி இருக்குது சர்க்கார், நான் என்ன செய்யணும் சர்க்கார் அப்படின்னு. எஜமா சொன்னாங்க, வீட்டில் இருந்து பீவிக்கு ஹிதுமத் செய்யுங்க அப்படின்ட்டாங்க. ஓஹோ குபர் கபீரா. அப்போ மனைவிக்கு ஹிதுமத் செய்கிறத வந்து நம்மளை சில பேர் கேவலம் நினைக்கிறோம். உட்காந்துக்கிட்டு தோசை விட்டியா கொண்டு வா, ஏன் இவ்வளோ நேரம் சாம்பார் ஆயிடுச்சா கொண்டு வான்னு. எஜமா சொல்கிறாங்க, நான் என் மனைவியாருக்கு இரவு போல ஹிதுமத் செஞ்ச மாட்டாங்க. நான் மனைவி ஹிதுமத் செய்கிறத உட்காந்து கேவலமாக நினைக்கிறோம். அப்படி இல்லை. நீ வீட்டுக்கு வர்றீங்க, தோசை விட்டுருக்குறாங்க, சட்னி ஆச்சா, சரி நான் அரைக்கிறேன், நான் சரி சர்க்கார் சொன்னதுலேருந்து தேங்காய் உடைக்கிறது, உடைச்சி தேங்காய் எடுத்து பொட்டுக்கல்லை போட்டு நம்ம பச்சை மிளகாலாம் போட்டு உப்புலாம் போட்டு, உப்புக்குலாம் கூட போயிடுச்சு, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. பட்டு சட்னி அரைச்சி வச்சுறது, கூட போனால் அவங்க சரி பண்ணிக்குவாங்க, தண்ணி ஊற்றி சரி பண்ணிக்குவாங்க, உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்குவாங்க, கூட வந்து செஞ்சு நாங்கள் ஒன்று வைக்கிறது. அலைஞ்சிங்களா. சர்க்கார் சொன்னாங்க, என் மனைவிக்கு ஹிதுமத் செஞ்சம்மா. எந்த அளவு ஹிதுமத் செஞ்சேன், நான் திருமணம் முடிச்சபோது அவங்க சின்ன 13-14 வயசு, சின்ன அந்த காலத்து சின்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க இல்லையா, 13லேயே கல்யாணம் முடிச்சிருவாங்க. எங்கள் அம்மா கல்யாணம் முடிக்கும்போது 14 முடிஞ்சு 15 கல்யாணம் முடிச்சிட்டாங்க. சர்க்கார் பீரியட் 13 கல்யாணம் முடிச்சாங்க, 12 13 கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு துவைக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால் நான் அவங்களுக்கு வந்து என் துணியோடு சேர்த்து அவங்க துணியும் நான் துவைப்பேன். 4 பேர் இங்கே வந்து எங்கள் ஊரில் துவைக்கிறதுக்கு துணி தண்ணி கம்மியான குளத்துல போய் தான் துவைப்போம். எல்லோரும் பகலில் போய் துவைப்பாங்க. நான் பொம்பளை துணி வந்து ஆம்பளை துவைக்கிறேன்டா. எப்பயுமே ஆம்பளை துணியை வந்து பொம்பளையும் கொண்டு வந்து அவங்க துவைச்சிட்டு போவாங்க. பொம்பளை துணி ஆம்பளை துவைக்கிறான்னு கேலி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊர் அடங்கணும் 10 மணிக்கு கொண்டு போகிறது யாருங்க பண்ணாங்க. அங்கே போய் குளத்துல துணிலாம் துவைச்சி வீராண்டியம்மா துணியை நான் துவைச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் காய போட்டுருவா. இப்படி தான்மா நான் செஞ்சேன்னு ஏன் ஷேக் நாயம் வைத்திய நாயம் சொன்னாங்கன்னா பார்த்துங்கப்பா. அப்போ நம்ம வீட்டில் ஹிதுமத் செய்கிறது என்ன கேவலம் வந்துக்கலாம். இப்போ வீட்டில் பிள்ளைங்க ஜாஸ்தி இருந்தாங்கன்னா வேலை கொஞ்சம் கூட தான் இருக்கும். நான் தான் கடைக்கு போகிறேன்னே, நான் தான் அந்த வேலையை பார்க்குறேன், நான் சம்பாதிக்கிறேனே, வீட்டு வேலையை அவங்க தானே பார்க்கணும். அப்படி கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நம்மளோட வேலை கூட. குழந்தைங்களை கவனிக்கிறது, உணவு சமைக்கிறது, வீட்டு சுத்தம் பண்ணுறது, துணிமணி சுத்தம் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது. எவ்வளோ நேரங்களில் இப்போவும் சரி தான், வீட்டுக்கு வருவேன், பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. அந்த வேலையை மற்ற வேலையை நீங்கள் பாருங்கள், இந்த பாத்திரம் கழுவுறேன் நான் பார்த்தேன், அதான் ஈஸியான வேலை கொண்டாங்கன்ட்டு நான் உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு சுத்தம் பண்ணி கொடுத்துட்றது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போவும் அந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் பாய். ஏன்னா ஷேக்னா சொன்னாங்க, மனைவி ஹிதுமத் செய்பா அங்கேயும் மௌலா பாருப்பான். அப்போ மனைவியில மௌலா பார்க்கணும். மௌலா உலகமெல்லாம் பார்த்து என்ன செய்யறது, முதல்ல எங்கே பார்க்கணும், மனைவியில் பார்க்கணும். தாய்மார்கள் முதல்ல கணவரில் மௌலாவை பார்க்கணும். அந்த வீட்டிலேருந்து பழகினாத்தான் பின்னாடி நமக்கு உபயோகமாக இருக்காது. அலைஞ்சாலும் அதில் பார்க்கணும் நம்ம. அப்போ திருமணம் முடித்தவர்கள் முடிக்காதவர்கள்லாம் ஒரு உறுதி வச்சுக்கணும், வீட்டு வேலைகள்லையும் நம்ம பங்கெடுத்துக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்ன செய்வார்கள்னு துணைவிமார்கள் கேட்டாங்க. சொன்னாங்க, எங்களோட சேர்ந்து வீட்டு வேலை பார்ப்பாங்க, ரொட்டி சுடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துணி கிழிஞ்சால் தைத்து கொள்வார்கள், செருப்பு வார இருந்தால் அதை அவங்களே தைத்து கொள்வார்கள், சில நேரங்களில் ஒட்டகத்தில் பால் கறந்து கொடுப்பார்கள். எங்களோட சேர்ந்து சாதாரண ஒரு மனிதரை போல வீட்டு வேலை செய்வார்கள். இப்போ நாம் கடைக்கு போயிட்டு வந்துடுறது, அப்பா காலையிலும் கடைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வரவனுக்கு ஜாலியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதை கொண்டு வா இதை கொண்டு கால் மேலே காலை போட்டு ஃபோனை வச்சு கொண்டுட்டு உட்காந்துருக்காங்க ரொம்ப பேர். அப்படியே உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு அது வந்துச்சா இது வந்துச்சா. முடிந்த அளவு வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் நம்ம பார்க்கணும். பேச்சுலர்ஸ் கல்யாணம் முடிக்காதவங்க இருக்கிறீங்க, இப்போ போங்க வீட்டில் அம்மா வேலை செய்கிறாங்களா, அத்தா வேலை செய்கிறாங்களா, நான் செய்கிறேன் தா கொண்டாங்க, அம்மா நான் செய்கிறேன், கொண்டு வீடு கூட்டுறாங்களா, என் வீடு கூட்டுறதா நான் போயிடுறது, குடும்பம் விளக்கமாக கொடுக்குமா பார்த்தேன்னா அங்கே மிச்ச வீட்டை நான் கூட்டுவோம். அப்போ என்ன வேலை செய்கிறோம் நீ செய்யாது உட்காருங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்வீங்க. என்ன கெட்டு குறைஞ்சி போச்சு. அல்லாஹ் தஆலா ஒன்றுக்கு பல மடங்கு நன்மைகளை நம்ம கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சில விஷயங்களை அதுக்கு பின்னாடி சொல்லுவோம். இப்போ சொன்ன விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. இதை கட்டாயமாக ஒரு பழக்கமாக ஆக்கி கொள்ளுங்கள். அல்லாஹ் ரொம்ப ரஹமத் செய்வான். இந்த தடவை வீட்டுக்கு போனால் வளைஞ்சுங்களா வாப்பா அம்மா சொல்லணும் எப்படி இருக்கார் பையன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ், மிகப்பெரிய மாற்றம் இவரில் இந்த தடவை உம்ரா வந்துட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில் மிகப்பெரிய மாற்றம் இவர்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லணும். போன வாட்டி என் கூட 40 பேர் உம்ரா வந்தாங்க, 35 பேர் 40 பேர் இருந்துச்சு. போன வாட்டி 44 பேர் வந்தோம். எல்லாருமே சொன்னாங்க, போயிட்டு வந்து பின்னாடி ஃபோன் அடித்தாங்க எல்லாருமே, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம், இது வந்தது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆயிடுச்சு. வந்துட்டு போன பின்னாடி அல்லாஹ்வின் சிந்தனை அதிகமாகிடுச்சு, முந்தைய விட எங்களுக்கு பணிவு அதிகமாகிடுச்சு, முந்தைய விட எங்களில் தொழுகையுடைய பாபந்தி அதிகமாகிடுச்சு, குர்ஆனுடைய பாபந்தி அதிகமாகிடுச்சு என்று எல்லாரும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இன்ன வரைக்கும் தொடர்பில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு இன்னும் தொடர்பில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் கேட்டால், வீட்டில் போய் நம்ம இப்போ சொன்ன சில விஷயங்கள் சொன்னோம், அடுத்தடுத்த செய்திகளில் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்லுவோம், எஜமானு சொல்லுவாங்க. அந்தந்த விஷயங்களை தாங்க கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.
அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை நீங்கள் இன்னும் நான் சொன்னது மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் குறிப்பு நீங்களே எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி செய்வேன், நான் இந்த மாதிரி செய்வேன், டெய்லி ஒரு ஒரு குர்ஆன் ஓதுவேன், இப்போலாம் என்னென்ன எழுதிக்கிங்க. அதை கொண்டு போய் காபத்துல்லாஹ்ல வச்சு துவா செய்யுங்க. அல்லாஹ் நான் ஒரு உறுதி எடுத்துருக்கிறேன், இந்த உறுதிப்படி வாழ்நாள்லாம் வாழ நீ எனக்கு தௌஃபீக் செய் அப்படின்னு அங்கேருந்து துவா செஞ்சுட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் எம்மில் போய் தொழுதுட்டு அவங்க ரூமுக்கு வந்துடுவோம். இன்ஷா அல்லாஹ். நிஜமாக தான் கொண்டு